ஐயா வணக்கம். வணக்கம். சமீப காலமாக சனாதன தர்மத்தையும் இந்துக்களின் கோவில் வழிபாட்டு முறைகளையும் மற்றும் இந்த பாரத தேசத்தில் மிகப்பெரிய அமைப்பாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் அமைப்பையும் பிராமணியத்தையும் கேலியும் கிண்டலும் பேசி வந்த திரு தொல் திருமாவளவன் அவர்கள் தற்போது வேலெடுத்து அரசியல் செய்ய முயற்சி செய்கிறார். இதன் காரணம் என்ன? இந்துக்களின் ஓட்டு வங்கியை குறிவைக்கிறார்களா? ஒரு வங்கியும் குறிவைக்கல, ஓட்டு வங்கியாவது பண்ணாங்க. அந்த வேல் கொடுத்த விடுதலை சிறுத்தை தொண்டர்களுக்கு திருப்பரங்குன்றம் முருகன், அதாவது முதல் படை வீடு முருகன் எல்லா அருளும் அவருடைய குடும்பத்தாருக்கு கொடுப்பார், நிச்சயம். மேலும் ஆர்எஸ்எஸ் அமைப்பை பற்றி குறை சொல்றாரு திருமாவளவன். இது சொல்றது இன்னொரு சாதாரண திருப்திப்படுத்த சொல்றாரு. அதாவது முதட்டா லெவலில் தான் அவர் சொல்றாரு. விஜயபாரதம் சென்னையில புத்தக ஸ்டால் போடும்போது விஜயபாரதம், அதாவது ஆர்எஸ்எஸ் சேர்ந்த பதிப்பத்தை சேர்ந்த விஜயபாரதம் பதிப்பில் எப்பவும் புஸ்தகம் வாங்கிட்டு ஒரு நபர் தான் திருமாவளவன். அமைப்பை பற்றி முழுமையாக தெரியும், ஆனால் அவர்களுக்கு நன்கொடை கொடுப்பவர்கள் அதிக பேர் இஸ்லாமியர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை திருப்திப்படுத்த ஆர்எஸ்எஸ் ஏசி கொண்டு இருக்கின்றார். ஒன்றும் தப்பு இல்லை, ஏசதான் ஆர்எஸ்எஸ் வளரும். மதிப்புக்குரிய தினத்தந்தி பத்திரிகை நிறுவனர் சீபா ஆயித்தனார் அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க, இதை இவன் பண்ணனா அவன் பண்ணா நீ பற்றி பத்திரிகையில் எழுதுனா, நமக்கு வேண்டாத பேரை ஒண்ணுமே போட்டு இவ்வளவு பெரிய ஆள் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாலும் அவன் பேரை போடாத அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா தினத்தந்தியில இருக்கிறவங்க கலந்துட்டவங்க பேரெல்லாம் போடுவாங்க, 4 பேர் போடுவாங்க. அப்போ அந்த நபர் பேரை போடலன்னு ஆட்டோமேட்டிக்கா அந்த மக்கள் மறந்து போவாங்க. அதனால ஆர்எஸ்எஸ் நினைவூட்டுவதற்கு யார்கிட்ட பணம் வாங்கி அடிக்கடி பேசுறாரோ, அதனால திருமாவளவனுக்கு நான் ஒரு சுயம் சேவகங்கிற முறையில் இல்லை, ஒரு சங்கிங்கிற முறையில் கண்டிப்பாக திருமாவளவன் அவர்களுக்கு மனதார வாழ்த்துக்களை சொல்கிறேன். இன்னும் அடிக்கடி சொல்லுங்க. அதனால ஆர்எஸ்எஸ் அமைப்பு இப்போ டிசம்பர் மாதம், இன்னைக்கு நாளைக்கு கிறிஸ்துமஸ், இன்னைக்கு இரவு எல்லா இடத்துலையும் 7 நாள் முகாம் நடக்கும். ஒரு முகாமுக்கு போய் பாருங்க, அங்கே என்ன பண்ணுறாங்க. ஒரு பையன்கிட்ட கேளுங்க, ஒரு ஜாதியை கேளுங்க, ஜாதி சொல்லித்தானே பாவம். நாங்கள் மனிதனை உருவாக்கி கொண்டு இருக்கின்றோம், மிருகங்களை உருவாக்கவில்லை. உங்கள் மத்தியில் உங்களை நம்பி மனிதர்கள் வருகிறார்கள். அந்த மனிதர்களை நீங்கள் உருவாக்க வேண்டும். படித்தவர்கள், நீங்கள் திருமணமாகாதவர்கள், மது அருந்த மாட்டீர்கள், மாமிசம் உண்ண மாட்டீர்கள். ஆனால் நீங்கள் படித்தவர், பண்பாளர் என்றால் உங்களிடம் வரும் பின்தங்கிய சமுதாயத்தைச் சேர்ந்த படித்த பிள்ளைகளை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதுதான் உங்களுடைய கடமை. ஆகவே எங்களை பேசினா நாங்கள் ஒன்றும் குறையவே மாட்டோம், வளரதான் செய்வோம். புரியுதா? உலகில் குருவாக வரணும்னு சொல்லி நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். நான் ஆர்எஸ்எஸ் போய் சேர்ந்து 45 வருஷம் ஆச்சு. அன்னைக்கு மோடி எல்லாம் எங்களுக்கு தெரியாது, அமித்ஷா எல்லாம் தெரியாது, வாஜ்பாய் எல்லாம் பிரதமராக இல்லை. அன்னைக்கு சொன்னோம், ஒரு நாடு உலகின் குருவாக வேண்டும். இந்த நாடு உலகின் குருவாக வேண்டும்னா இந்த நாட்டில் ஒரு அங்கம் நீங்க, அந்த அதில் உங்களுக்கு பங்களிப்பு இருக்கு. அதனால நாங்கள் குருவாகணும்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். இந்த நாடு எந்த நாட்டு மீதும் ஆக்கிரமிப்பு செய்யவில்லை, நம் நாட்டின் மீது தான் ஆக்கிரமிப்பு செய்துள்ளார்கள். பலவந்தமாக மதமாற்றப்பட்டுள்ளார்கள், அன்பால் மதமாற்றப்பட்டுள்ளோம். புரிஞ்சுக்கிடுங்க. நம்ம நாடு எந்த நாட்டு மேலேயும் படையெடுக்கல, அதை மட்டும் ஞாபகத்து வச்சுடுங்க. முதல்ல நீங்க எந்த நாட்டில் இருக்கீங்க, அந்த நாட்டை பற்றி முழுமையாக தெரிஞ்சுட்டு பேசுங்க. நன்றி, வணக்கம், பாரத் மாதா.